வந்து பத்திரிக்கை இடம் இருக்கும் போதெல்லாம் வந்து கேட்டேன், உனக்கு ஏன் தேவையில்லாத வேலை, உனக்கு முதல்ல நிலம் இருக்குதா, உனக்கு முதல்ல இடம் இருக்குதா, நீ வந்து புத்தக நிலம் முடிச்சுருக்கிற, இந்த வருஷத்தை உனக்கு முடிக்கிட்டாங்கன்னா அடுத்த வருஷம் அவனுக்கு முழுகளுக்கு நிலம் இருக்குதா, உனக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை கேட்டாங்க. ஆனா ஐயா ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க, நான் வந்து சும்மா ஏதோ வருவானத்துக்காகவோ சும்மா அவங்க இந்த தேர்தலுக்காகவோ அதுக்கு கொள்கை ரீதியாக நாம வந்து இந்த விவசாயத்துல வந்துருக்கோம். ஏன்னா இன்னைக்கு வந்து உலகம் இயங்கணும்னு சொன்னாலே உணவு இருந்தாமல் தான் உலகம் இயங்க முடியும். அந்த உணவு இல்லைன்னு சொன்னாக்கா கண்டிப்பான முறையில் உலகம் இயங்காது. நாங்க இந்த விமர்சனம் நம்மகிட்ட செஞ்சாங்க. அப்ப அவங்க ஒரு சில பேருக்கு நான் என்ன சொன்னாங்க, ஒரு குழந்தைய ஒரு தாய் வந்து பெற்று எடுக்கிறாங்க. பெற்று எடுத்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய வளர்ந்து அவங்க படாத பாடப்படுவாங்க. அவங்க வந்து தாய்ப்பால் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஆற்றலும் சக்தியும் குறையும், அளவும் குறையும். அப்ப ஏன் எனக்கு இந்த வேண்டாம் வேலைக்கு இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிற டிபார்ட்மெண்ட்ல அந்த குழந்தை வளர முடியுமா? இந்த உலகம் வந்து இயக்குமா? அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு அந்த தந்தை எவ்வளவு கஷ்டப்படுவாங்கிறது ஒவ்வொரு குடும்பத்திலையும் தெரியும். ஏன் அவன் அந்த குழந்தைய வளர்க்க கஷ்டப்படணும்? அவன் சம்பாதிச்சு அவரை சாப்பிட்டு அவன் பாட்டுக்கு சந்தோஷம் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா சிறத்தை எடுத்து அந்த குழந்தைய வளர்க்காங்க பாத்தீங்களா? அப்ப அது மாதிரி சுதந்திர போராட்டம் நடக்கும்போது கூட ஒவ்வொருத்தவங்களும் ஏன் எனக்கு வேண்டாத வேலை, இந்த நாடு என்ன எனக்கு வரப்போகுது, எனவே ஆட்சியில் அமர்த்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சுதந்திர போராட்ட வீரர்கள் நினைச்சிருந்தாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம இங்க உட்காந்து பேசிக்க முடியாது. கப்பலட்டி வாழ்ந்துட்டு இல்லாட்டி ஆங்கிலேயர் இருக்கக்கூடிய அந்த அடிமைத்தனத்துல அவங்களுடைய சுக பொருள் நம்ம வாழ்ந்து இருக்கக்கூடிய இடத்துல அவன் இருந்திருப்பான். ஆனா என்ன நம்ம இருக்கு, நம்மளோட ஆலைகள் நம்ம மதிக்கிறோம்னா கடைசி வரலையா அப்படிங்கிற ஒரு கவலை எனக்கு இருந்துச்சு. இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் அடிப்படையில